அல்லாஹ்விற்கு மிக படைப்புகளில் எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்விற்கு மிக நேசமான ஒருவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன் மகள் ஃபாத்திமாவிற்கு, ஃபாத்திமாவே, என் பெயரை காரணம் காட்டி அல்லாஹ்விடத்திலே சலுகையை பெற்றுக்கொள்ள முடியாது. என் பேரை காரணம் காட்டி நீ சொர்க்கத்துக்குள்ள அவ்வளவு செய்தியை நுழைஞ்சிட முடியாது. அதனால நீ இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நீ நிறைவேற்றிக்கொள். குறிப்பாக தொழுகை உட்பட அத்துணை கடமைகளையும் நீ சரியாக செய்தால்தான் நாளை மறுமையிலே நீ சுவனம் செல்ல முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையை தன் ஒரே மகள் ஃபாத்திமாவிற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்னார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். இது தொழுகை மாத்திரம் அல்ல, இன்னும் பிற குற்றவியல் சம்பவமாக இருந்தாலும் நபி அவர்கள் பாரபட்சம் காட்டவே. ஒரு முறை ஒரு பெண்மணி திருடிருச்சு. அந்த ரிப்போர்ட்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. திருடப்பட்ட அந்த பெண்மணியும் கூட்டிட்டு வர்றான். அப்போ அந்த பெண்ணுக்கு ஆதரவாக உசாமா ரலியல்லாஹு சொல்லி ஒரு நபி தோழர் என்ன செய்யறார், ஆதரவா பேசுறார். யார் ரசூலல்லாஹ், அந்த பெண்ணு ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு போல, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் என்று கொஞ்சம் ஆதரவாக பேசியதை கேட்ட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார். உசாமாவே, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவள் கை துண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் கோட்பாடு. அல்லாஹ்வின் சட்டம் அனைவருக்கும் சமம். என் மகளாக இருந்தாலும் இவ்வித நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண் யாராக இருந்தாலும் சட்டம் அவர்கள் மீது பாயத்தான் செய்யும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்றொரு முறை சொல்லுகிற பொழுது ஃபாத்திமா என் ஈரக்கொலை என்றார். நம்மளாம் சொல்லுவோமா இல்லையா? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மனைவி மனைவி அப்படிமா, எப்படா அப்பா அத்தா அம்மா திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க, நம்ம ஒரு லைஃப் செட்டில் ஆகணும், நமக்குன்னு ஒரு ஜீவன் வேணும் என்றெல்லாம் மனிதன் எதிர்பார்ப்பான். மனைவி எப்போ கிடைக்கும் கிடைக்கும் பார்த்துட்டு இருப்பான். திருமணம் முடிச்சு கொடுத்தோடனே என் மனைவியை போல யாரும் இல்லைம்பா, இல்லையா? மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மனைவியை ஓரம் கட்டிடுவான், என் குழந்தை தான் முக்கியம் அப்படிம்பா. காரணம், என் மனைவியோட என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்றேன், என்னுடைய பசங்களுக்காக தான் நான் வாழ்றேன், இவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுக்கிறேன் என்று மனைவியை கூட ஒரு ஓரமா தள்ளிடுவான். குழந்தைகளை நேசித்து மனிதன் பேசுவான், இல்லையா? அதே போன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்துகிற பொழுது ஃபாத்திமா என் ஈரக்குலை, என் இதயம், என் இதய துண்டு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகாக சிலாயித்து சொல்லுவார்கள். அப்படி என்னுடைய ஈரைக்குலை என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா ஒரு கட்டத்திலே திருடி இருந்த குற்றம் உண்மையாக ஆகும் பட்சத்தில் கைகட்டவும் நான் யோசிக்க மாட்டேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்றால், தன் குடும்பத்தை வைத்து ஒரு காலம் அவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த சலுகைகளையும் பெருமானாரும் கொடுத்ததில்லை, அல்லாஹ்வும் கொடுத்ததில்லை. இன்னொரு படி மேலே போனா நம்மைக்கான அவர்களுக்கு தான் அதிகப்படியான சட்டங்கள் இருந்தது, அழுத்தங்கள் இருந்தது. அதையும் அவர்கள் சரியாக செய்து வெற்றி பெற்றார்கள். சதகா பொருளை சாப்பிட்றது என்னுடைய வம்சத்துக்கு, என்னுடைய பரம்பரைக்கு ஹராம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால சதகா பொருளை ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. சதக்கான அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஜகாத் சதகா பொருள். நபி அவர்களுக்கு யாராவது சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுக்கணும்னா அன்பளிப்பு என்ற அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு முறை சதக்கா பொருள் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் என்ன செய்யறாருன்னா, தெரியாம போய் ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சர் வந்தது சதக்கா பொருள் தனியா வச்சிருக்கிறாங்க. அதை நபியோ குடும்பமோ சாப்பிடக்கூடாது, எல்லாம் தடை செஞ்சு வச்சிருக்கிறான். இவங்க பேரன் போய் என்ன செய்யறா, சின்ன பிள்ளை தானே, சின்ன குழந்தை தானே, போய் ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த கொலையிலிருந்து பிச்சிடுறாங்க. பிச்சு நல்ல டேஸ்டா இருக்குமே, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, எடுத்து சாப்பிடும். தூரத்திலிருந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய இடம் சதகா பொருள் வைக்கப்படக்கூடிய இடம். ஓடோடி வர்றாங்க. வந்து முதல்ல ஹசன் சாப்பிட்டதை தட்டி விடுறாங்க, சாப்பிடாதீங்க, இது நம்முடைய குடும்பத்திற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, நபிமார்கள் குறிப்பாக நான் ஏதாவது சொத்துக்களை விட்டு சென்றால் அது தன்னுடைய மனைவிக்கோ மகனுக்கோ மகளுக்கோ பேரம்பேத்திக்கோ அந்த சொத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம மௌத்தா போனா நம்முடைய மனைவிக்கு பங்கு இருக்கு,
நம்முடைய மகனுக்கு பங்கு இருக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு பங்கு இருக்கு. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு வாரிசு என்று எந்த சொத்தையும் கொடுக்க கூடாது. அப்ப இதுவெல்லாம் நமக்குக்கான ஜாஸ்தியான அதிகப்படியான சட்டங்கள் தானே. ஆனால் அந்த சட்டங்களில் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் சரியாக நடந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். தன்னுடைய மகன் இப்ராஹிம் என்ற ஒரு பையன் பிறந்து கொஞ்ச நாள் அவர் ஹயாத்தோடு வாழுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் மௌத்தாயிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மௌத்தாயிடுவாங்க. கடைசியில் ஒரே ஒரு குழந்தை ஃபாத்திமா மாத்திரம்தான் கியாமத்து நாள் வரை அவருடைய சந்ததி வந்துக்கிட்டே இருக்கு, கியாமத்து நாள் வரை. அப்போ அதில் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனார் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சஹாபாக்களும் அந்த மௌத்துக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாம் சோகத்தில் இருக்கிறாங்க. நபிக்கும் கவலை, மகன் இல்லையா. ஆனால் இஸ்லாத்தில் தேம்பி அடித்தோ கன்னத்தில் அடித்து கொண்டோ துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்படுகிறார். அப்போ சில சஹாபாக்கள் மௌத்து உள்ள இருந்து வெளியே நின்று பேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பையன் மௌத்தா போனனால தான் இன்னைக்கு சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்திருக்கு, வெயில் இல்லை. சூரிய கிரகணம் ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை மௌத்தானதுனால தான் சூரிய கிரகணம் முடிச்சிருக்கும் போல. இந்த அந்த சஹாபாக்கள் பேசிக்கொள்ளுகிற அந்த தருணத்தில் நபி அவர்கள் வேகமாக வந்து சொல்கிறார்கள், தோழர்களே இப்படி சொல்லாதீர்கள். யாருக்காகவும் எவருக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பிடிக்காது. அதே போன்று என் மகனுடைய மௌத்துக்காகவும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்காது. அதனால அது மாதிரியான தவறான முறையில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் யோசித்து பேசி விடாதீர்கள். யாருக்காகவும் சூரிய சந்திர கிரகணம் பிடிக்காது. ரப்பு நாடினா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவனே உயிரை கொடுத்தான், அவனே உயிரை எடுத்தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தலைவனுடைய குடும்பத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று தொண்டர்கள் மிக ஆரவாரமாக பேசிக்கொண்டால் அதை பார்த்து தலைவன் ரசிப்பான் இல்லையா? பாருங்க என் மேல எவ்வளவு தொண்டை பாசம் வச்சிருக்கிறான், நான் வெளியே நடந்து வந்ததுனாலதான் மழை பெஞ்சிச்சு, இந்த கூட்டத்தை கூட்டனாலதான் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி என் தொண்டன் சொல்றான், அது எனக்கு பெருமை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, நான் நபியாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான மனிதராக இருந்தாலும் என்னுடைய மகனுக்காக சூரிய கிரகணம் பிடிச்சிச்சு, என்னுடைய மகன் மௌத்தாதனால சந்திர கிரகணம் பிடிச்சிச்சு என்று சொல்லுவதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதிக்கவே. அதே போல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நாம் நேசிக்க வேண்டும். காரணம், நபி அவர்களே சொல்லித் தருகிறார்கள், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள், என்னுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துங்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லுகிற பொழுது, யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசிக்கிறார். யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுக்கிறார்களோ அவர் என்னை வெறுக்கிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உம்மத் நபியை மதிப்பதை போல், நபியை நேசிப்பதை போல் அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். இல்ல எனக்கு நபி போதுங்க, நபியுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்ல பைத்தி. நபியே, உங்களுடைய குடும்பத்தாரை நான் பரிசுத்தமாக ஆக்க நாடுகிறேன். உங்களுடைய கெடுதி கிடையாது, இருந்தாலும் கெடுதி இருந்தாலும் அந்த கெடுதியை நீக்கி உங்களுடைய குடும்பத்தாரை நான் பரிசுத்தமாக ஆக்க நாடுகிறேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிய மாத்திரத்தில் நபி அவர்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, உம்மு சலமாவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய பேர பிள்ளையை கூப்பிடுறாங்க, தன்னுடைய மகளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு பெரிய போர்வை எடுத்து குத்துறாங்க. அந்த போர்வுக்குள்ள யார் இருக்கா? நபி இருக்கிறாங்க, நபியுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்க, ஃபாத்திமாவுடைய 2 குழந்தைகள் ஹசன் ஹுசைன் 2 பேர குழந்தைகள் இருக்கிறாங்க. பொத்தி சொல்றாங்க, இதுதான் என்னுடைய குடும்பம். பின்னாடி பார்க்குறாங்க, அலிகளில் நிற்கிறாங்க மருமகன், அவங்களையும் கூப்பிடுறாங்க.
மொத்தம் 5 பேர். இந்த 5 பேரையும் ஒரு போர்வையில போர்த்தி, இதுதான் என்னுடைய குடும்பம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் நபியை நேசிக்கக்கூடிய நாம் நபியினுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நபியுடைய குடும்பத்தையெல்லாம் நேசிக்கின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு. நபியுடைய குடும்பத்தை அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று திட்டுவது நபியை திட்டுவதற்கு சமம். ஒன்றும் இல்லை, நம்ம நட்பு வட்டம் இருக்குது, எனக்கு என் ஃப்ரெண்டு பிடிக்குங்க, என் ஃப்ரெண்டு குடும்பம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சொந்தத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரியத்தாவை பிடிக்குங்க, பெரியத்தா குடும்பம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பாருங்க, அந்த சொந்தம் வெறுமனே ஒரு ஒட்டி ஒட்டாமத்தான் இருக்கும். ஒருவரை பிடிக்கிறது என்று சொன்னால் அவரோடு சேர்த்து, அந்த நட்போடு சேர்த்து அவர் குடும்பத்தையும் சேர்த்து நமக்கு பிடித்தால்தான் அந்த பிரியம் நீடித்ததாக இருக்கும். அதே போன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடிய நாம் அவருடைய குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தார்களை தரைக்குறைவாக பேசிவிடக்கூடாது. இதிலே ஒரு சிலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஷியா போன்ற முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். ஷியா போன்ற முஸ்லிம்கள் என்ன செய்யும், முஸ்லிம்கள் இல்ல, ஷியாங்கிறவன் காஃபிர் தான், அடையாளப்படுத்துறான், முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்படுவதனால் சொல்லப்படுகிறது. இந்த ஷியா பிரிவினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அஹ்ல பைத்தை தான் நேசிக்க வேண்டும் என்பதால் எல்லா சஹாபாக்களையும் ஒதுக்கிடுவாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்தஸ்துல குறைந்தவங்க, நபிக்கு பின்னால அலி. அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுக்கு அப்புறம் அலியும் சேர்த்துக்கிடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நீண்ட சிறப்பு உண்டு. பெருமானார் குடும்பத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான். ஆனால் சஹாபாக்கள் அந்தஸ்து என்று வருகிற பொழுது நபிக்கு பிறகு ஒட்டுமொத்த 1,24,000 சஹாபாக்களில் மிக உயர்ந்தவர்கள் முதல் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான். அதனால வரலாறுகளிலும் சஹாபாக்களுடைய தராதரங்களிலும் அஹ்ல பைத்தை நேசிக்கக்கூடிய விஷயங்களிலும் மிக தெளிவாக இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த ஷியா பிரிவினர் என்ன சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு கீழே தான், உமர் ரலியல்லாஹு அது கீழே தான், உஸ்மான் ரலியல்லாஹு அது கீழே தான். இவங்க யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஷியா பள்ளி இங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தா பல இடங்கள்ல வந்துருச்சு. ஷாஃபி பள்ளி நினைச்சிடாதீங்க, ஷாஃபி பள்ளி ஹனஃபி பள்ளிங்கிறது பக்கம் பக்கமா இருக்கும். அஹ்ல பைத்தை நேசிக்க வேண்டும், பெருமானாருடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மற்ற சஹாபாக்களை தரம் தாழ்த்தி விடக்கூடாது. இதெல்லாம் கவனிச்சதாங்க இஸ்லாம். இது எதுவுமே வேணாம், சஹாபாக்கள் ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹ் ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன புகாரி ஹதீஸ் மட்டும் போதும், அல்லாஹ் போதும்னு நினைச்சா அவன் என்ன மார்க்கத்தை புரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல. இஸ்லாத்திலே நிறைய விஷயங்கள் உண்டு, வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிக்கு பிறகு 1,24,000 சஹாபாக்கள் மிக சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு. இது யாரு சொல்ற, உமரே சொல்ற. நான் உஹது மலை அளவு தங்கத்தை கொண்டு போய் மார்க்கத்திற்காக நான் செலவு செஞ்சாலும், உஹது மலை அளவு தங்கத்தை தயார்படுத்தி தங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு தான தர்மமா வழங்கி செலவு செஞ்சாலும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிடி கவலம் எடுத்து தான தர்மம் செய்வதற்கு ஈடாக என்னுடைய தர்மம் ஆகாது. அவங்க ஒரு புடி எடுத்து கொடுக்கிறது, நான் உஹது மலை அளவு மக்களுக்கு எடுத்து கொடுப்பதை விட அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிடி கவலம் தான் சிறந்தது என்று சொன்னார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படின்னா அவங்களுடைய ஈமான்ல எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு யாருங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானுக்கும் 2 பேர் பாய் தான், 2 பேர் முஸ்லிம் தான். சில பேர் சொல்லுவானா இல்லையா, எல்லாம் ஒண்ணுதாங்க பாய் அப்படின்னு, அவர்களுக்காக வேண்டி சொல்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய அந்தஸ்து குறித்து உமர் நாயகம் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை போருக்காக வேண்டி நபி அவர்கள் உத்தரவிடுகிறார்கள், போர் செய்ய போறோம், உங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு வாங்கன்றாங்க. எல்லா சகாபாக்கள் எடுத்துட்டு வர்றாங்க, அவங்களால முடிஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க. இல்ல உஸ்மான் ரலியல்லாஹு கொஞ்சம் பணக்கார சகாபி, அவங்க கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன சின்ன 2 பொருள், ஒரு போர்வை, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் ஜாஸ்தியான பொருள்லாம் கொண்டு வர்றாங்க.
கேட்குறாங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கரே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, வீட்டில் என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? வீட்டில் அல்லாஹ் ரசூலை தவிர இருக்கிற பண்ட மாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் இதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆகச் சிறந்த இஹ்லாஸ். மனசெல்லாம் 6 அடி தான், 5 அடி தான், 5.5 அடி தான், எல்லாம் படிச்சு விடுவதுதான், எல்லாம் 5 நேரம் தொழுகிறது தான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வா என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உஹது மலை அளவு நான் தங்கத்தை செலவு செய்து மக்களுக்கு கொடுத்தாலும் அந்த நன்மையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு புடி கொஞ்சம் தானியத்தையோ அல்ல ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இந்த 2 நன்மையில் எது ஜாஸ்தி பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்ததுதான் அதிகப்படியாக இருக்கும். நான் விளக்கத்திற்காக வேண்டி சொல்லுகிறேன். அப்போ சஹாபாக்களில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் என்று வருகிற பொழுது பெருமானார், அலி நாயகம், ஹசன் ஹுசைனார், தொடர்ந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள், இவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்று வருகிற பொழுது பெருமானாருக்கு பிறகு உயர்ந்த சஹாபாக்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் 1000 காலமாக, 1000க்கும் மேற்பட்ட காலமாக இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்திருக்கக்கூடிய வரலாறு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் கூட. ஷியா பிரிவினர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மற்ற சஹாபாக்களை மட்டம் தட்டி பெருமானார், பெருமானுடைய மருமகன் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ரீதியிலே போவதால் தான் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், கொள்கையிலிருந்து முரண்பட்டார்கள். அது ஈமானுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவர்கள் சென்று விட்டார்கள். சரி, அஹ்ல பைத்தை நேசிப்பது குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, என்னுடைய பேரன் ஹசன் ஹுசைன் அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசிக்கிறார், அவர்களை யார் வெறுக்கிறார்களோ அவர் என்னை வெறுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பேரர்கள் நேசிக்கும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? என்னை நேசியுங்கள், என்னை நேசியுங்கள். என்னை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். என்னுடைய நேசம் வேண்டுமா? என் குடும்பத்தார்களை நேசியுங்கள். அப்படியானால் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் பெருமானாரை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தார்களை நாம் நேசிக்க வேண்டும். தொழுகிறோம். நம்ம தொழுகையில் என்ன செய்யறோம்? அத்தியாயத்தை ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத்தியாயத்தை முடிஞ்ச பிறகு ஓதுறோம் இல்லையா? எல்லா தொழுகையிலையும் எல்லா ரக்காயத்திலும் ஓதுவோம். 4வது ரக்காயத்தில் ஓதுவோம். முதல் 2 ரக்காயத்தில் ஒரு அத்தியாயத்தை ஓதிட்டு எந்திரிச்சிடுவோம். 4வது ரக்காயத்தில் அத்தியாயத்தை ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் சொல்றோமே, அதுக்கு என்ன பொருள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ அருள் செய்தாயோ, நியாமத் செய்தாயோ, அதுபோன்று பெருமானாருக்கும் பெருமானாருடைய குடும்பத்திற்கும் நீ நியாமத் செய் என்று நம்ம தொழுகையில ஞாபகப்படுத்தும். தொழுகை யாருக்கு தொழுகிறோம்? அல்லாஹ்விற்கு. இந்த அல்லாஹ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அதனால நபியை நேசிக்கக்கூடிய நாம் நபியினுடைய குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான பரிபூர்ண நேசமாக. இன்றைக்கு சிலர்கள் நபி மாத்திரம்தான், நபியுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுவதும் தவறு. அது முட்டாள்களின் அடையாளம். இல்லை இல்லை, எல்லா சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் உயர்ந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழ்தான் என்று ஈமான் கொள்வதும் தவறு. இந்த 2க்கு மத்தியிலே நடுநிலையான ஈமான் கொள்வதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையாக இருக்கிறது. ஆக அதன் அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேசம் வரம்பு மீறி இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நேசமாக ஆகிவிடுவதிலும் நாம் மிகவும் கவனமாக இருக்கோம். ஏன்னா போன வாரமே சொல்றேன், இன்றைக்கு ஷியா என்று சொல்லுபவர்கள் ஷியா முஸ்லீம் சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. இன்னும் காலங்கள் செல்ல செல்ல இன்னும் புதுசா செய்வாங்க. உடலை கீறிக்கொள்வது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக கொல்லப்பட்டது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பலி இல்லையா?
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை கொல்லப்படுவது, கர்பலாவிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இன்றைக்கும் நீங்க முடியாத ஒரு வழி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வழி எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதைத்தான் செய்யறான். ஹுசேன் யா ஹுசேன் சொல்லி என்ன செய்யறான்? அடிச்சு உடம்புகளை பூரா ரணகலமாக்கி காயங்களை ஏற்படுத்தி தீ மிதிக்கிறது, அது மிதிக்கிறது, இது மிதிக்கிறது என்று இஸ்லாத்திற்கு ஆகுமான எந்த காரியத்தையும் செய்யாம இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை உடைக்கக்கூடிய காரியங்களை தான் இன்றைக்கு ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்தமான முஸ்லிம்களுக்கு புரியறதில்லை. யதார்த்தமான முஸ்லீம்னா அவரு டியூட்டி, அவரு வேலை, அவரோட இருப்பாரு. அவருக்கு இந்த சியாவோ அல்லது இந்த சன்னியோ அதுவோ இதுவும் தெரியாது. ஆனா பேஸ்புக் அது இதுன்னு பலது வந்துருச்சு. அங்கங்க பார்க்கும் போது சரி பாகி இப்படிலாம் அடிச்சுக்கிடுவாங்க போல, இப்படிலாம் காயப்படுத்திக்கிடுவாங்க போல என்று நம்புகிற ஒரு காலமாக இது மாறிடுச்சு. முன்னாடி சொன்னால்தான் தெரியும், இல்லாட்டி எங்கோ நடக்குது, நம்ம பகுதியில் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நம்ம சும்மா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்கே இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகர்க்கப்படுகிறதோ அனைத்தையும் எல்லா முஸ்லிம்களும் பார்க்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் பார்க்கிறாங்க. இதுல ஒரு செய்தி பார்த்தேன். ஷியா முஸ்லிம்கள் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடி அவர்கள் வருவதால் இன்னொரு மாற்று மத சகோதரர் என்ன செய்யறாருன்னா அவருக்காக வேண்டி மாலையிட்டு நல்லா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி, மாற்று மத சகோதரருக்கு தெரியாது, இதை சிறப்பா பண்ணுங்கோ அப்படின்னு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம். அதனால் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் அஹ்லு பைத்தை நேசிக்க வேண்டும். அஹ்லு பைத் என்று சொன்னால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள், மருமகன், பேரன், பேத்தி, இவர்கள் இந்த குடும்பத்தினுடைய வாரிசு கியாமத்து நாள் வரை வரும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் கியாமத்து நாள் வரை என்னுடைய சந்ததிகள் வரும், அதில் உலக இறுதி நாளில் என் சந்ததிகளில் வரக்கூடியவர்கள் தான் சரியான முறையில் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அதன் அடிப்படையில் அஹ்லு பைத்தை நேசித்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.